சாத்தியம் எப்பவுமே இருக்கு. இப்ப மதுரை வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டுல இப்போ டங்ஸ்டன் போராட்டத்துக்காக மதுரை மக்கள்லாம் இப்ப நான் தான் சொல்றது, அவேர்னஸ் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் திரும்ப 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 நான் சொல்றது என்னன்னா, ஒரு புரட்சி இங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கான புறச்சூழல் இருக்கணும். அந்த புறச்சூழல் எங்க வந்து உருவாகும்னா ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர்ல தான் அது உருவாகும். இது கிட்டத்தட்ட ஒரு பெரும் போராட்டம் தான். கருத்தியல் ரீதியாக மக்கள் மத்தியில வந்துட்டு அந்த விதைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப எத்தனை ஆண்டுகளாக ஈவேராவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தோம். அன்னைக்கு வரைக்கும் ஈவேராவுக்கு புகழ் வணக்கம் போட்டு கொண்டிருந்தவர்களும் கூட இன்னைக்கு வந்து ஈவேராவை அடிப்பதற்கான அந்த அடித்தளங்கள் இருக்குல்ல, அதை ரெடி பண்றோம்ல, அதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து பேசும்போது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த சமூகத்துல. ஆமா, இவங்க பேசுறது சரி, ஈவேரா என்றது ஒரு பொய் பிம்பம், அதுக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம உருவாக்கி இருக்கோம்ல. அதுதான் அந்த பேச்சு தொடர்ச்சியா பேசணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதன் மூலமாக ஒரு இடத்துல அது நமக்கு பயன் கொடுப்பதாக அமையும். மக்களுக்கு அந்த புரிதலை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிக முக்கியமான அரசியல் போராட்டம். அதை நம்ம தொடர்ச்சியா பண்ணணுங்கிறது ஒரு அடிப்படை. நிச்சயமா.